பெட் லவர்ஸ், நாய் பூனை அந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குறவங்க, அதை ஹேண்டில் பண்ணுறவங்க, அந்த இடத்துல வேலை செய்கிறவங்க, வெட்டனரி கிளினிக் வச்சிருக்கவங்க, இல்லை அங்கே வேலை செய்கிறவங்க, போஸ்ட்மேன், போலீஸ்மேன், கொரியர் அண்ட் டெலிவரி சப்ளை பண்ணுறவங்க, ஈவன் வாக்கிங் போகிறவங்க எல்லாருக்குமே நாய்க்கடிக்கான ரிஸ்க் இருக்கு. இவங்களுக்கு ரேபிஸ் வர்றதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஆன்டி ரேபிஸ் வேக்சின்ற வேக்சின் நாய் கடிச்சா 5 டோஸ் போடுவோம். ஆனால் இவங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே 3 டோஸ் போடுறோம். அதாவது இன்னைக்கு போட்டால் 0 டோஸ், 7th டே அடுத்த டோஸும், 21st or 28th டே 3rd டோஸும் போடுறோம். அப்படி போடும்போது அவங்க உடம்புக்குள்ள ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாகுது. அப்படி ஏதாச்சும் எதிர்பார்க்காம இந்த டோஸ் போட்டு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் எதிர்பார்க்காம நாய் கடிச்சாலோ இல்லை கீர்னாலோ வரானாலோ மியூக்கஸ் மெம்பரேன் நக்கினாலோ அந்த டைம்ல இவங்களுக்கு 5 டோஸ்க்கு பதில் 2 டோஸ் வேக்சின் போட்டா போதும். அது இல்லாம அந்த ரேபிஸ் இம்யூனோகுளோபின் இல்ல மோனோக்ளோனல் ஆன்டிபாடி சொல்லுவாங்க, இந்த கேட்டகரி 3 அந்த இன்ஜெக்ஷனை இவங்களுக்கு தர வேண்டிய தேவை இருக்காது. பெற்றோர்களின் விழிப்புணர்வுக்காக பகிரப்படும் செய்தி. மருத்துவரின் ஆலோசனைக்கு கைபேசி எண்ணை அழைக்கவும்.